ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேவரட் ரெசிபி இது. ஸோ இது வந்து ஒரு பழத்தோட அந்த கொட்டையில் செஞ்ச உருண்டை தாங்க இது. ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த சீசன் அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நாங்கள் செஞ்சுருவோம். ஸோ இது எதில் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழ கொட்டையில் தாங்க இந்த உருண்டை செஞ்சுருக்கு. அதுக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழ கொட்டையில் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் மாதிரி ஒரு தோல் இருக்கும், அதில் அதை உரிச்சிட்டு வேக வைங்க. வேக வச்சுட்டு இந்த தண்ணியில் வந்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஆஃப் குக் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு பலாப்பழ கொட்டைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக குக் ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஆஃப் குக் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போட்டு எடுக்கும்போது பவுட்ரு மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு கொல கொலன்னு ஆகிடுச்சு, ஏன்னா நல்லாவே வெந்துருச்சு, போட்ட உடனே வெந்துருச்சு சீக்கிரமாக. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டைகளுக்கு தேவையான சர்க்கரையை வந்து நீங்கள் மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். இது கூட லைட்டாக ஏலக்காய் மட்டும் 1 2 சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலைங்க. சர்க்கரையில் நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா அந்த கொட்டைகளையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.